பெண்ணாகரம் ஹிந்துக்கள் உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய சொரணுள்ள ஹிந்துக்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புனிதமான மார்கழி மாதத்திலே மக்கள் வழிபடக்கூடாது என்ற நோக்கிலே சில பேர் புகார் கொடுத்தாங்களா, மாற்று மதத்தவர். அப்ப இந்த கட்சிக்குள்ளேயே ஜாதி பார்த்துதான் பிளாஸ்டிக் சேர் கொடுக்கணுமா, சேரே கொடுக்காம நிக்க வச்சே பேசணுமா, இப்படி நினைக்கக்கூடிய கட்சி எப்படி சமூக நீதியை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும்? அப்படி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த காசை கொண்டு போய் இவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அதுல திருட்டுத்தனம் பண்ண முடியுமா, அதுல கொள்ளையடிக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள்னா, இஸ்ரேல் ஹமாஸ் பயங்கரவாதத்தை எப்படி எதிர்கொண்டதோ அதே போல நாங்கள் செய்வோம். ஏற்கனவே செஞ்சிருக்கோம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய முக்கிய செய்திகள்: பொன்னாகரம் முனியப்பன் கோவில் வேலை அகற்றிய அறநிலையத்துறை, அடிபணிய வைத்த மக்கள். திருப்பத்தூர் அத்தனாவூர் மலைவாழ் கிராம மக்கள் கோவிலில் அதிக ஒலி எழுப்புவதாக கூறி ஒலிபெருக்கியை எடுத்துச் சென்ற போலீசார். தமிழகத்தில் உள்ள 30% பள்ளிகளில் சாதிய பாகுபாடு உள்ளது, ஆய்வறிக்கையில் தகவல். சென்னையில் வெள்ள நிவாரண பண விநியோகத்தில் மோசடி. இஸ்லாமிய பயங்கரவாத விவகாரத்தில் மறுகண்ணத்தை காட்ட மாட்டோம், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திப்பதற்கு நம் அரங்கத்திற்கு மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ராம வெங்கடாத்திரி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவியின் நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் திரு வெங்கடாத்திரி சார். வணக்கம் வீர காமராஜ் அவர்களே. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அங்கே இருக்கக்கூடிய பி அக்ரஹாரம், அங்கே ஒரு கோவில் அமைந்திருக்கிறது. அதாவது ஸ்ரீ முனியப்பன் ஆலயம். இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஆலயம், மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாகவும் இருக்குது. இங்கே ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் 2ஆம் செவ்வாய்க்கிழமை அன்று அங்கே திருவிழாலாம் நடைபெறும். அப்படி இருக்கும்போது அங்கே பக்தர்கள் நிறைய இருக்காங்க. அங்கே பக்தர்கள் பலரும் அங்கே அன்பளிப்பாக வேல்கள் சாற்றுவது உண்டு. அங்கே மூலவராக இருப்பவர் ஸ்ரீ முனியப்பன் தான். அங்கே வேல்கள்லாம் அவங்களுக்கு சாத்துவது உண்டு, அன்பளிப்பாக கொடுப்பாங்க. அதை இப்போது இந்து சமய அறநிலையத்துறையின் செயலாளர் அங்கே அத்துமீறி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேல்களை எல்லாமே அகற்றியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை தந்திருக்கு. அதன் பிறகு பக்தர்கள் தன்னிச்சையாகவே இந்த செயலை பார்த்து அப்படியே கொதித்தெழுந்து போயிட்டு அங்கே அறநிலையத்துறை அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணோன்னே அறநிலையத்துறை அதிகாரிகளும் அடிபணிந்து, இந்த இவ்வளோ எழுச்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம அதை அடிபணிந்து மீண்டும் அந்த வேலைகளை ஒப்படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் எந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னாலுமே பொதுமக்களிடமும் அந்த பக்தர்களிடமும் அனுமதி வாங்கி கலந்து ஆலோசித்து தான் இதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த பெண்ணாகரம் இந்துக்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்து சமய அறநிலையத்துறை அத்துமீறி செயல்பட்டு இருக்கின்றது அந்த அழகான வார்த்தை சொன்னீங்க, பாராட்டுறேன். ஒவ்வொரு கோயிலும் ஒரு மரபு இருக்கும். அந்த கோயிலுக்கு வழிபட வரக்கூடிய பக்தர்கள் ஏதோ ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வேண்டுதலோடு இருப்பாங்க. ஒரு வேலை நட்ட வச்சுன்னா ஒரு காரியம் நடக்கும், அவங்க வேண்டுதல் ஒன்று பழிக்கணும், இது ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக நல்ல விஷயம் இருக்கலாம். அப்படி வேண்டுதலோடு வைக்கப்பட்ட அந்த வேலை பிடுங்கி எறிந்தால் அவன் எவ்வளோ துடிச்சு போவான் பாருங்க. இது நீங்கள் அந்த அந்த ஒரு தனிப்பட்ட ஆளுடைய அந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பாதக செயலை செய்திருக்கக்கூடிய அறநிலையத்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணணும், துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அவங்களை வேலையை விட்டு தூக்கினா கூட தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கோயிலுடைய மரபை காக்க வேண்டிய அறநிலையத்துறை அந்த மரபை மீறிய காக்க தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். திரும்பி கொண்டு நட்டா மட்டும் பத்தாது. இட்ஸ் நாட் த ஹீலிங் சொல்யூஷன். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அறநிலையத்துறை
இந்த ஆலய மரபுகளை மீறிக்கொண்டே வருகிறது. பல உதாரணங்கள் சமீபத்தில் பாருங்க, இதே செய்திகள் சிந்தனைகளில் சில நாட்களுக்கு முன்னால வடசென்னையில் ஒரு பகுதியில் பொங்கல், ஒவ்வொரு வருஷம் பொங்கல் வைப்பாங்க, பொங்கல் வைக்க தடை, இனிமேல் பொங்கல் வைக்கக்கூடாது போர்டு போட்டாங்க அறநிலையத்துறை. அந்த பொங்கல் வைப்பதற்கான கட்டணம் என்கிட்ட கொடுங்க, உங்க பேரை சொல்லி எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்களே உங்க சபை பொங்கல் வைக்கிறோம். பொங்கல் வைக்கிறது அவங்க வேண்டுதலாக வைப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா இந்த கங்கையம்மன் கோயில் கோடம்பாக்கம் கிட்ட அந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு முழுக்க அந்த கோயிலுக்காக வேண்டுதல், நாள் முழுக்க ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து வைப்பாங்க. அது மனசு வேண்டுதல், அந்த வேண்டுதல் படிச்சோன்னு பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிப்பாங்க. நீ பொங்கல் வைக்காத, நான் உனக்காக வைக்கிறேன், நான் எல்லாம் சேர்ந்து ஒரே அண்டால வச்சு உன் பேரை சொல்லிடுறேன். அது எப்படி அவருக்கு ஈடுபாடு? என்னுடைய சாமி, நான் பொங்கல் வைக்கணும், இப்படிதான் ஒருத்தர் நினைப்பாங்க. சபரிமலைக்கு இருமுடி கட்டத்துக்கு தடை வச்சிருக்காங்க இங்க சில கோயில்கள்ல, அறநிலைத்துறை இருக்கக்கூடிய கோயில்கள்ல. ஒவ்வொரு ஆண்டு புதுசா ஒண்ணு வரல, ஒவ்வொரு ஆண்டு அந்த இருமுடி கட்டக்கூடிய பக்தர்கள் வந்து கட்டுவாங்க. இந்த ஆண்டு வந்து தடை. அப்ப இந்த அளவுக்கு வந்து அறநிலையத்துறை இதெல்லாம் இது பரவாயில்ல, இந்து கோயிலுடைய இது தடுக்கிறாங்க, அது ஒரு பக்கம். அக்கிரமத்திலும் அக்கிரமம் பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை சார்பாக கிறிஸ்துமஸ் விழா நடக்குது, அறநிலையத்துறை அமைச்சரே போய் கலந்துக்கிறார். அதையும் நேற்றுக்கு செய்திகள் சிந்தனைகளில் பேசினாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஹிந்து மதத்தை அழிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய துறை அறநிலையத்துறை என்ற சந்தேகமே வந்து பக்தர்களுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. சிடிவியில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, சின்ன குறும் படம் என்று சொல்கிறாங்க இல்லையா, 2 நிமிஷம். அந்த கோயிலுக்கு போட்டோமா மசூதிக்கு போட்டோமா 3 பசங்க வந்து கேட்பாங்க. ரொம்ப அது லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க. தயவுசெய்து சிடிவி நேயர்கள் எல்லாரும் அந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த லட்சணத்தில் தான் அறநிலையத்துறை இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியட்டும். அதனால அந்த பெண்ணாகரம் இந்துக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இப்ப நேற்றைக்கு சில செய்திகள் வந்து பல பிரபலமான பல கோயில்கள், பெருமாள் கோயில்களில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் திறக்கக்கூடிய சொர்க்கவாசல், அதுக்காக காத்திருந்து அந்த ஒரு நாளுக்காக அந்த சொர்க்கவாசல் அன்னைக்கு தான் மற்ற நாள் மூடி இருக்கும், அது வழியா பரமபத வாசல் என்று கூட சொல்வார்கள், அது வழியா போனதுன்னு காத்திருப்பார்கள். பல முக்கியமான கோயில்களில், பெருமாள் கோயில்களில் விஐபிக்கு மட்டும்தான் கட்டண தரிசனம், அதை அரசியல் சிபாரிசுகளுக்கு மட்டும்தான் அதை உள்ளே போக முடியும் அந்த சொர்க்கவாசல் வழியாக, மற்ற பாமர மக்களுக்கு கிடையாது என்று தடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் வந்து ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. இந்த அளவுக்கு பக்தர்கள் கோயிலுக்கு வரக்கூடாது, எப்படிலாம் தடுக்கலாம், கட்டணம் மட்டும் வசூல் பண்ணி எப்படி கல்லா கட்டலாம் என்ற ரீதியில் இன்றைய அறநிலையத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால பெண்ணாகரம் இந்துக்களை பாராட்டுகிறோம். முன்னுதாரணமாக தமிழ்நாட்டுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க. ஏற்கனவே இதே போல பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது, அதில் இதுவும் ஒன்று. நாம் ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கிறோம். சென்ற ஆண்டு ஸ்ரீ டிவியுடைய ஆண்டு விழாவில் இதே போல திருவட்டாறு அனந்தபத்மநாப சுவாமி கோயில் கும்பாபிஷேகம், அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒவ்வொரு முறையும் கும்பாபிஷேக சமயத்தில், திருவிழா சமயத்தில் அங்கே காவி கொடிகளை நடுவார்கள், அது வீதி முழுக்க நடுவார்கள். அதே போல நடப்பட்ட காவி கொடிகளை வந்து பிடுங்கி எறிந்தது மனோ தங்கராஜ் உத்தரவின் பேரில். நேரடியாக சொன்னாரோ ஃபோனில் சொன்னாரோ தெரியாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து முன்னணி சேர்ந்த சிலர் போய் போராட்டம் நடத்தி, உடனே ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து பெரிய போராட்டம் நடத்திய காரணமாக காவல்துறையே மீண்டும் வந்து அந்த எல்லா கொடியும் அவங்களே நட்டு வச்சாங்க. அதே போல இன்னொரு சம்பவம் கன்னியாகுமரியில், அந்த மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் ஹைந்தவ அந்த சபை சார்பாக மாநாடு, ஒவ்வொரு கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இருந்து நடந்த மாநாடு, அது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும். இந்த ஆண்டு மாநாடு நடக்கக்கூடாது என்று தடை போட்டார்கள். அப்ப கடுமையான எதிர்ப்பு, இந்துக்கள் அனைவரும் சேர்ந்து எதிர்த்ததன் காரணமாக மீண்டும் அந்த மாநாடு நடத்தப்பட்டது. இதெல்லாம் முன்னுதாரணம். ஆகவே அந்த பட்டியலில் பெண்ணாகரமும் சேர்ந்திருக்கிறது. பெண்ணாகரம் இந்துக்கள் உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய சொரனுள்ள இந்துக்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். இந்துக்கள் ஒன்றுபட்டால்தான், ஒன்றுபட்டு வீதிக்கு வந்தால்தான் இந்துக்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படும் என்பதை பெண்ணாகரம் சம்பவம் தமிழ்நாட்டுக்கு உதாரணமாக காட்டியிருக்கிறது. இப்போ இந்த செய்தி சென்ற செய்தியினோட தொடர்ச்சியாக கூட நம்ம பார்க்கலாம். அதாவது அரசாக இருந்தாலும் சரி, இந்து சமய அறநிலையத்துறையாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, இவங்களோட நோக்கம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நம்ம அப்படி தான் பார்க்க முடியுது. என்னன்னா, திருப்பத்தூர் அங்கே இருக்கக்கூடிய ஏலகிரி மலையில் அத்தனாவூர் அப்படிங்கிற ஒரு குக்கிராமம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலில் இந்த
மார்கழி மாதங்களில் விமர்சையாக அங்கே பஜனை பாடல்கள், பக்தி பாடல்கள்லாம் ஒலிபெருக்கில் வந்து அதை கேட்டு மக்கள் வந்து ஒரு பக்தி மையத்தில் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு செட்டப் வந்து இருக்குது. அது காலங்காலமாக பண்ணிட்டு வராங்க. இது வந்து யாரோ ஒருவர் அந்த பகுதியிலேருந்து எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்றதுக்காக காவல்துறை அந்த கோவிலில் போய் அங்கே மேலே கட்டியிருந்த அந்த ஒலிபெருக்கி, அப்புறம் அது பாடல் பாட பயன்படக்கூடிய அந்த ஆம்பிளிஃபையரை முதற்கொண்டு இரவோடு இரவாக கலைட்டுட்டு போயிருக்காங்க காவல்துறை. இப்படி ஒரு விஷயத்தை அங்கே பண்ணியிருக்கு. இது மூலமாகவும் ரொம்ப அதிருப்தி அடைந்த மக்கள் காவல்துறையில் போயிட்டு கேட்கும் பொழுது அவர் ரொம்ப காவல்துறை அதிகாரி ரொம்ப திமிராக, நீங்கள் எப்படி பத்திரிகைக்கு இந்த தகவலை கொடுக்கலாம் அப்படின்றதுல மாதிரி ஒரு திமிராக கொடுக்க முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தா செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த நாடு ஹிந்து நாடு, ஹிந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை கூட மறுக்கப்படுகிறது இந்த ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில். இதை ஹிந்துக்கள் புரிஞ்சுக்கணும். மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பகவான் சொல்லுவார். ஹிந்துக்களுடைய அந்த 12 மாதங்களிலேயே வழிபாட்டுக்கு உகந்த உரிய மாதமாக இந்த மார்கழி மாதம் கருதப்படுகிறது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது. நீங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பல குக்கிராமங்கள்ல, நாடு முழுக்க எல்லா இடங்களையும் மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பஜனை பாடல்கள் பாடுவார்கள். திருப்பாவை, தமிழ்நாட்டிலே ஆண்டாள் பாடிய திருப்பாவை, திருவம்பாவை எல்லாம் பாடுவார்கள், இசைப்பார்கள். கோயிலில் வந்து ஒலிபெருக்கி கட்டி அந்த பாட்டெலாம் பாடப்படும். இது எத்தனை ஆயிரம் காலமாக இருக்கு தெரியாது. ஏன்னா பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்காருன்னா, பகவத்கீதையுடைய காலம் எத்தனை வருஷம்? 5000 வருஷத்துக்கும் சொல்றாங்க. அப்போ 5000 ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஒரு மரபு, ஞான மரபு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறது இந்த மார்கழி மாச காலகட்டத்தில் தான். ஆக இந்த மாதம் என்பதே இதற்காக, ஆன்மீகத்துக்காக, ஆலய வழிபாட்டுக்காக அப்படி உள்ளது. அப்படிப்பட்ட புனிதமான மார்கழி மாதத்திலே மக்கள் வழிபடக்கூடாது என்ற நோக்கிலே சில பேர் புகார் கொடுத்தாங்களாம். மாற்று மதத்தவர், மர்ம மதத்தவர். உடனே இரவோடு இரவாக வந்து அந்த வழிபாட்டு உரிமை நான் கழட்டுறேன்னு கூட கேட்கல. ஆமாம், கழட்டிட்டு போட்டுமான்னு கேட்கல. நீயே கழட்டிட்டுப்பா, கழட்டாட்டி நாளைக்கு நான் கழட்டுவேன் அப்படின்னு கூட சொல்லலை. இல்லை, ராத்திரியோட ராத்திரியா வந்து நான் கழட்டிட்டு போய் நீ என்ன முடிஞ்சா பார் என்பது போல ஒரு திமிர்த்தனமாக செயல்பட்டு. இதே வார்த்தை நான் பயன்படுத்தினேன், வேற வார்த்தை நான் சொல்ல எனக்கு தெரியல. இது சாஃப்டான வார்த்தை நினைக்கிறேன். ஆகவே அந்த காவல்துறை அராஜக போக்கு எந்த அளவுக்கு வந்து காவல்துறை ஆன்டி ஹிந்து எலிமெண்ட்ஸால் இட் இஸ் டாமினேட்டட், அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதே போல பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்பு இதே போல ஸ்ரீ டிவியில் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில பேசியிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தினுடைய காவல்துறை அந்த மாவட்ட அதிகாரி மார்கழி மாதத்தில் இதே போல உரிமைகள் வைக்கிறதுக்கு தடை உத்தரவை போட்டு பேப்பர்ல செய்தி வந்திருந்தது. அப்ப வழிபாட்டு உரிமை தடுக்கப்படுகிறது. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இப்ப தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ இடங்கள்ல ஜப வீடுகள் நடக்குது. கிறிஸ்துமஸ்க்காக பெருசா கட்டி அல்லோலியா ஸ்தோத்திரம் கத்துறாங்க. அதெல்லாம் போய் பொதுமக்களுக்கு படிப்பதற்கு இடையூறாக போய் சீஸ் பண்ணாங்களா? எத்தனை மசூதியில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. 10 டெசிபலுக்கு கீழே உள்ள சாதாரண பாக்ஸ் தான் பயன்படுத்தணும். கூம்பு வடிவ ஒலிபெருக்கலாம் வந்து நிறைய டெசிபல் இருக்கும். ஆகவே கூம்பு வடிவ ஒலிபெருக்கல் எந்த மசூதியிலும் பயன்படுத்தக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து பல தசாப்தங்கள், பல டிகேட்ஸ் ஆகியிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் நாடு முழுக்க ஒரே ஒரு இடத்துல கூட வந்து அந்த கூம்பு வடிவ ஒலிபெருக்கல் காட்டலை. சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாச்சு, சட்டம் இருக்கிறது. சென்ற அந்த பாலகௌதமன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், இன்னும் கடுமையான சட்டங்கள் வரணுமா? அப்ப பாலகௌதமன் அவர்கள் சொன்னாங்க, இருக்கிற சட்டத்தை சரியாக செயல்படுத்தினாலே போதும், அதே செயல்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஆர்டர் இருக்கு, நோ கோல் ஷுட் பி யூஸ்ட் இன் த மாஸ்க். அந்த தொழில் நடத்த அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா 10 டெசிபிளுக்கு மேல வருது. ஆனால் இதுவரைக்கும் யாராவது கழட்டி பார்த்துருக்கீங்களா? அப்ப சட்டம் இருந்தால் கூட, கோர்ட் உத்தரவு இருந்தால் கூட செயல்படுத்த காவல்துறையோ மற்ற அரசு அதிகாரிகளோ அரசாங்கமோ தயாராக இல்லை. இப்பதான் ஒருத்தர் முதல் தடவை செஞ்சிருக்கார், யோகிஜி உத்தரப்பிரதேசத்தில். இத்தனை வருஷம் கழிச்சு அவர் புதுசா பண்ணல, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைரக்ஷனை செயல்படுத்தியிருக்கார். அதனால இப்ப பாருங்க, ரம்ஜான் மாதத்துல இதே போல வந்து ராத்திரி ஃபுல்லா அவங்க விரதம் இருந்து நடுராத்திரில கத்தி பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம்.
அப்போ இதே போல் ரம்ஜான் மாதத்தில் போய் ஏன் அந்த மசூதி வாசலில் அந்த எங்கேயோ தொழுகை நடத்த இடத்துல இருக்கிற அந்த இதை ஸ்பீக்கரை கழிட்டு வருவியா நீ? கழிட்டு வந்தால் இருப்பாங்களா? கழிட்டு வந்த கை இருக்குமா? அப்ப முஸ்லிம்களுக்கு ரம்ஜான் மாதத்தில் வழிபடக்கூடிய உரிமை இருக்கிறது இந்த நாட்டில். ஆனால் இந்துக்களுக்கு மார்கழி மாதத்தில் வழிபடக்கூடிய உரிமை மறுக்கப்படுகிறது இந்த நாட்டிலே. இது நம்ம கவனிக்கணும். இந்த சமயத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், எனக்கு ஞாபகத்து வந்தது. நம்முடைய அடுத்த முதல்வராக சித்தரிக்கப்படக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவி ஒரு கிறிஸ்துவச்சி. ஆமா, ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல கிறிஸ்துவன்லாம் இல்லை, எனக்கு எந்த மதத்தில் நம்பிக்கை இல்லை, நான் மத நம்பிக்கை அற்றவன் அப்படின்னு ஒரு இடத்துல பேசுறாரு. ஆனால் ஒரு கிறிஸ்துவ அஜெண்டா இந்த தமிழக அரசை ஸ்ட்ராங்காக இயக்கி கொண்டிருக்கின்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த சமயத்தில் லிங்க் பண்ணி பார்க்கணும், இரண்டு வெவ்வேறு செய்திகள், ரெண்டையும் பொருத்தி பார்க்கணும். அதனால நீங்களே ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்க, இந்த செய்திக்கு என்ன தீர்வுனா, முதல் செய்தி பெண்ணாகர மக்களை போல இந்த மலைவாசி மக்களும் அதற்கான பதிலடி கொடுத்தால்தான் அவங்களுக்கு இந்த தீர்வு கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. அதனால இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த மலைவாசிகளாக இருக்கக்கூடிய பல இடத்துல கிறிஸ்துவ ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மலைவாசி மக்கள்லாம் இன்னும் ஹிந்துக்களாக இருக்கிறார்கள் என்ற ஆத்திரம் அவங்களுக்கு இருக்கும். ஆகவே இந்த வெறித்தனத்தோடு இவர்கள்லாம் செயல்பட்டு இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே முதல் செய்தியை பாருங்கள், ஹிந்துக்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே, அது திருவட்டாராக இருக்கலாம் அல்லது கன்னியாகுமரி மண்டைக்காடு இருக்கலாம், பெண்ணாகரமாக இருக்கலாம், அதே போல திருப்பத்தூர் அத்தனாவூரிலும் அதே போல இந்துக்கள் செயல்பட்டால் அவர்களுக்கு அதே போல வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். சகோதரத்துவம், சமத்துவம் என்று போதிக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சி செய்து வருகிறது. அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு ஆய்வு ஒன்று நடக்குது. அதாவது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அவங்க ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய பல பள்ளிகளில் இருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட கலந்துரையாடும் போது ஒரு புள்ளி விவரத்தை எடுக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 30% பள்ளிகளில் இன்னமும் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, கேஸ்ட் சாதிய ரீதியான அடக்குமுறைகள் இருக்குது அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 36 மாவட்டங்களில் உள்ள 441 பள்ளிகள் சேர்ந்த 644 மாணவர்களிடம் சர்வே நடத்துகிறாங்க. இதில் 321 அரசு பள்ளிகள், 58 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், 62 தனியார் பள்ளிகள். இது இவ்வளோ இத்தனை ரீதியில் இதை கலெக்ட் பண்ணுறாங்க. இதில் இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னா, 441 பள்ளிகளில் ஏதேனும் ஒரு வகையில் சாதிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 15 பள்ளிகளில் கழிவறைகளை சுத்தம் செய்ய விடுறாங்க மாணவர்களை, அதாவது தலித் மாணவர்களை கழிவறைகளை சுத்தம் செய்ய விடுறாங்க அப்படின்னு. 19 பள்ளிகளில் குடிநீர் பயன்படுத்தும் போது டம்ளரில் வித்தியாசம், வேறு டம்ளர் பயன்படுத்த விடுறாங்கன்னு சொல்லி 12 பள்ளிகளில் விளையாட அனுமதிக்கும் நேரத்தை இவங்களுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு. 33 பள்ளிகளில் சாதிய அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் அவங்க செயின் கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தமிழ்நாடு என்பது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பெரியார் மண். நான் பெரியார் சொல்ல மாட்டேன், ஈவி ராமசாமி நாயக்கர் மண். அந்த ஈவி ராமசாமி நாயக்கர் தான் இந்த சமத்துவத்தை, சமூக நீதிக்கான ஒரு அடையாளமாக இவங்களாம் சொல்லிக்கிறாங்க. அப்ப இத்தனை ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சி நடந்திருக்கிறனுடைய பலன் என்ன? கிட்டத்தட்ட அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லை, 30%, 1/3 ஆஃப் த ஸ்கூல் பாப்புலேஷன்ல இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது மாணவர்கள் மத்தியில். இவங்க தான் நாளைய வருங்கால சமுதாயம். அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஆபத்து பாருங்க. இந்த ஜாதி பாகுபாடு, ஜாதி ரீதியான சிந்தனை, இதை முதல்ல தோற்றுவித்ததே யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய திராவிட மாடலுடைய சித்தாந்தத்தினுடைய கருவாக இவங்க சொல்லக்கூடிய ஈவி ராமசாமி நாயக்கர் தான். அவர் தான் இந்த ஜாதி உணர்வை ஏற்படுத்தியவர். துரைமுருகன் அவர்கள் ஒரு வீடியோ பேசியிருக்கார், போன வருஷம் வந்தது, பொதுக்கூட்டத்தில் பேசுறார். முதலாக அவர் சின்ன பையனா இருக்கும்போது ஈவி ராமசாமி நாயக்கர் போய் பார்க்கிறார் ஒரு பொதுக்கூட்டத்தில். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறார். பார்த்த உடனே
அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? தம்பி, நீ என்ன ஜாதி? ஜாதி ரீதியாகத்தான் ஒருத்தரை பார்க்கக்கூடிய மனப்பான்மை ஈவி ராமசாமி நாயக்கர்ல ஆரம்பித்து அந்த திராவிட பாரம்பரியத்திலிருந்து அத்தனை பேருக்கும் அப்படிதான் இருக்கும். அதுதான் அவங்க நோக்கமே. அப்ப ஜாதி ரீதியாக சிந்தித்து எல்லாத்தையும் ஜாதி ரீதியாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டமே இந்த திராவிட மாடலுடைய அடிப்படை. இது நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் இந்த 60 வருஷம் ஆட்சி செய்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100ஆவது இருக்கும் ஜாதி கட்சிகள். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல ஜாதி கட்சிகள். பெரிய கட்சிகள் சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி தான், திருமாவளவன் ஜாதி கட்சி தான், இப்படி பல ஜாதி கட்சிகள் சொல்ல முடியும். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமான ஜாதி கட்சிகள் முதலில் தோன்றியது, தோன்ற காரணமான அந்த ஈகோ சிஸ்டமத்தை உருவாக்கியது திராவிட கட்சிகள். தமிழ்நாட்டை பார்த்துதான் அதன் பிறகு இப்ப சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் மற்ற மாநிலங்களில் ஜாதி கட்சிகள் வர ஆரம்பிச்சன. இந்த அளவுக்கு ஜாதி ரீதியாக சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையை தமிழகத்திலே திராவிட இந்த கழகங்கள் தான் ஏற்படுத்தினது. நம்ம பார்த்திருக்கோம். RS பாரதி சொல்லுவார், இந்த இதெல்லாம் நான் போட்ட பிச்சை. அப்ப அந்த மாதிரிதான் எல்லாத்தையும் எப்படிதான் பார்ப்பார்கள். இப்ப சமீபத்தில் இது பண்ணி ஜெயிலுக்கு போறார் இல்லையா மிஸ்டர் கோல்டன் ஹேர், அவரை பற்றி ஒரு செய்தி, அதை நம்ம பேசியிருக்கிறோம். VC ராஜன் என்ற திமுகவில் முக்கியமான ஒருத்தர், அவர் எல்லாம் கூப்பிட்டு கலைஞர் நூற்றாண்டு விழா பற்றி பேச போறாங்க. எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு மீட்டிங் ஒரு மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த மீட்டிங்ல இந்த VC ராஜன் எனக்கூடிய திமுக கட்சியோட முக்கியமான அந்த நபர், அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக நிற்க வைத்தே அந்த மீட்டிங் நடத்தியிருக்காங்க. போட்டோ வந்திருக்கு, பேப்பர்ல இருக்கு. இதுதான் திமுக காட்டக்கூடிய சமூக நீதி. எல்லாத்தையும் ஜாதி வச்சுதான் பார்ப்பாங்க. இவன் அந்த மாதிரி நினைக்கும் போது அப்ப அந்த மற்ற கட்சிகள் அடுத்த ஆளா அப்படியே நினைப்பாங்க. இவர்களால் வேலைக்கு சேர்க்கப்பட்டவங்களா இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் இங்குள்ள தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் டிஎம்கே பீப்புளா இருப்பாங்க, டிஎம்கே மைண்டட் பீப்புளா தான் இருப்பாங்க இன்னும். அப்ப இவங்க கட்சி பாரம்பரியத்தில் வந்த ஆசிரியர்கள் அப்படியான இருப்பாங்க, அந்த பள்ளிக்கூடம் அப்படியான இருக்கும். பல உதாரணம் சொல்ல முடியும். RS பாரதி TNPSCக்கு அந்த தலைவர் பதவிக்கு ஒரு நபரை தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்கிறது. கவர்னர் நிராகரிச்சிட்டாரு. என்னன்னா அவருக்கு 60 வயசுக்கு மேல ஆயாச்சு, இருக்க முடியாது, அந்த ரூல்ஸ் பிரகாரம் இருக்க முடியாது, வேற பேர் சொல்லுங்க. கவர்னர் சொன்ன இதுதான் ரீசன். அவனே RS பாரதி சொல்லாரு, முதல் முறையாக நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் TNPSC இதுக்கு தலைவராக முயற்சி செய்தோம், ஆனால் நாடார் சமுதாயத்தை புறக்கணித்து விட்டது இந்த கவர்னர். அதுக்கு ஒரு கேஸ்ட் கலர். எல்லாத்தையும் ஒரு ஜாதி பிரச்சனை ஏற்படுத்த முடியுமா? உயர்ந்த இவங்க தான் நினைக்கிறாங்க. ராஜகண்ணப்பன் ஒருத்தர் திமுக முக்கியமான அமைச்சர். அவர் இப்ப பாருங்க, அந்த பரமக்குடி எம்எல்ஏவும் இந்த மற்ற அங்க அந்த கட்சியில் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அவங்க கட்சி சம்பந்தமா ஒரு பொதுக்கூட்டத்தை பத்தி பேசுறாங்க. எல்லாரும் சோஃபா சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. பரமக்குடி எம்எல்ஏ மட்டும் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார். இந்த போட்டோ பேப்பர்ல வந்திருக்கிறது. ஏன்னா அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப இந்த கட்சிக்குள்ளேயே ஜாதி பார்த்துதான் பிளாஸ்டிக் சேர் கொடுக்கணுமா, சேரே கொடுக்காம நிக்க வச்சே பேசணுமா? இப்படி நினைக்கக்கூடிய கட்சி எப்படி சமூக நீதியை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும்? அந்த கட்சியால் அமர்த்தப்பட்ட பினாமிகளா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி பள்ளிக்கூடத்தில் ஜாதி ரீதியாக நினைக்காம வேற என்ன நினைப்பாங்க? இதுதான் தமிழகத்தினுடைய பிரச்சனை. இன்னொரு பக்கம் ஹிந்து ஓட் பேங்க் வந்தால்தான் இந்த ஹிந்து பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்று நாம சொல்றோம். இவங்களுடைய நோக்கமே என்னன்னா, ஜாதி ரீதியாக இந்த சமுதாயம் சிதறுண்டு போனால்தான் ஹிந்து ஓட் பேங்க் வராது. இப்ப காங்கிரஸா தான் முயற்சி பண்றான். இந்த தேர்தலில் பாஜக வராமல் இருக்கிறதுக்கு ஒரே அஸ்திரம் என்ன? ஜாதி ரீதியாக மக்களை சிந்திக்க வைக்கணும், போராட வைக்கணும், ஏதாவது பண்ணணும். அப்ப முதல்ல என்ன பண்ணலாம்? ஜாதி ரீதியாக சென்சஸ் எடுப்பேன், ஏதோ ஒன்று சொல்லி குழப்பி விடு. ஆகவே காங்கிரசும் சரி, இங்கே ஆளக்கூடிய திராவிட மாடல் அரசுகளும் சரி, ஜாதி ரீதியாகத்தான் இதுவரை செயல்பட்டு வந்திருக்கின்றன. இது அத்தனைக்கும் காரணம் இந்த திராவிட மாடல் சித்தாந்தம் மட்டுமே. தெளிவான சொல்ல முடியும். இப்ப நீங்க அந்த காலத்து கல்வெட்டெல்லாம் எடுத்து பாருங்க. கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா சோழ நாட்டு அரசன்
ஒரு ஒரிசா நாட்டை சேர்ந்த அந்த மலைவாசி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். கல்வெட்டில் இருக்கு. காஷ்மீர் நாட்டு இப்ப கடைசியா இருந்த காஷ்மீர் ராஜா கரண் சிங் கூர்கா என்ற மலைவாசி பெண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருந்தார். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பல உதாரணம் இந்த மாதிரி இருக்க முடியும். அர்ஜுனன் மகாபாரதத்தில் படிக்கிறோம், பாண்டிய தேசத்து இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்ப அரசர்களை பொறுத்தவரையும் மற்ற இடத்திலையும் சமூகத்திலையும் பார்த்தோம் என்றால் இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான உதாரணம் காட்ட முடியும். ஒரு 1000 ஆண்டுக்கு முந்தைய வரலாற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்க சொல்லக்கூடிய கலப்பு திருமணம், அதெல்லாம் வந்து அவங்க கலப்பு திருமணம் பேர் கொடுக்கல, சர்வசாதாரணமா எல்லாம் இந்த ஜாதியெல்லாம் யாரும் பார்க்கல. ஆகவே இந்த ஹிந்துத்துவா என்பது மக்களை ஒருங்கிணைத்தது. வெள்ளைக்காரனும் அந்த அந்நியர்கள் படையெடுத்து வந்த பிறகுதான் இந்த ஜாதி ரீதியான மோதல்களை ஏற்படுத்தினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய திராவிட கலாச்சாரம் ஜாதி பிரிவினையை வளர்த்து விட்டு அதில் குளிர் காய்ந்து ஓட்டு அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதான் நடந்துட்டு இருக்கு. அதனால இதுக்கு ஒரே ஒரு தீர்வுனா ஹிந்து என்ற நோக்கத்தோடு ஹிந்துக்கள் ஒருங்கிணைது ஒன்று தான் ஒரே தீர்வு. அதாவது நீங்க போட்ட எல்லா செய்திகளும் ஒன்றுக்கொன்று தொடர்ச்சியாக தான் இருக்கிறது. நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு போய் பாருங்க, எந்த நிகழ்ச்சி வேணா போய் பாருங்க. நான் பல பேர் ஆர்எஸ்எஸ்ல வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக எனக்கு நெருங்கிய நண்பர்கள். அவங்கள என்ன ஜாதி என்பதை வந்து எனக்கு எப்போ தெரியும்னா அவங்க கல்யாண இன்விடேஷன் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா கல்யாண இன்விடேஷன்ல இன்னைக்கு அது கூட போடுறதில்ல பல பேர், அதுல வந்து இந்த இதை போடுவாங்க. அப்பதான் தெரியுமே ஒழிய அது பார்க்காட்டி நமக்கு அது கூட தெரிய வாய்ப்பு இல்லை. நீ என்ன ஜாதி என்று தெரிந்து கொள்ளாமலேயே 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 2 பேரும் உயிர் நண்பர்களாக பழகி கொண்டிருப்பார்கள். சாத்தியம் வந்து ஆர்எஸ்எஸ்ல நீங்க போய் பார்க்கலாம். பல இடங்கள்ல திண்டிவனம் பக்கத்துல நான் நேரில் பார்த்த உதாரணம், ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது பக்கத்துல வந்து ஹரிஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். 2 இடத்துல அந்த ஷாக்கா என்று சொல்லக்கூடிய தினசரி பயிற்சி. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த 2 கிராமம் சேர்ந்து ஒரு இடத்துல சந்திப்பாங்க. அப்ப கபடி விளையாடுவாங்க. கிராமத்துல நான் சொல்றது 30 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நீங்க வந்து பாண்டிச்சேரி திண்டிவனம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வரக்கூடிய ரெட்டியார் சமூகம் தான் இருப்பாங்க, அல்ல டிசைடிங் ஃபேக்டர். அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் சொசைட்டி. அந்த சமூகத்தை சேர்ந்த எல்லாம் பெரிய பெரிய லேண்ட்லாண்டா இருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைகளும் கிராமத்துல ஹரிஜன சகோதரர்களும் சேர்ந்து கட்டி பிறண்டு விளையாடக்கூடிய காட்சியை 30 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்திலே செயல்படுத்தி காட்டியது ஆர்எஸ்எஸ். பல கிராமங்கள், நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஆகவே ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் நீங்கள் சேர்ந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை பார்க்க முடியும், படைக்க முடியும். ஆகவே அதற்கு எல்லோரும் சேர்ந்து செயல்படுங்கள். இந்த முதல் செய்தி, 2ஆம் செய்தி, 3ஆம் செய்தி எல்லாமே ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. திராவிட மாடல் அகல அகல ஜாதி பிரச்சனைகள் தமிழகத்தில் குறையும். அதுதான் இதற்கு ஒரே தீர்வு. திராவிட மாடல் அரசு இந்த வெள்ள நிவாரண நிதி இருக்கு இல்லையா, அந்த நிதியில இப்போ மோசடி பண்ணியிருக்கதா இப்போ செய்தி ஒன்று வந்திருக்கு. அதாவது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சாந்தி காலனி சேர்ந்தவங்க சரஸ்வதி, அவங்க அந்த அம்மா வந்து அவங்க பையனோட ஒரு வீடியோ ஒன்று வந்து கொடுக்குறாங்க, செய்திகளில் வந்திருக்கு. அதாவது இவங்க வந்து அந்த நிவாரண தொகைக்காக அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடியில் போய் நின்றுருக்காங்க. அங்கே போனதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் இவங்ககிட்ட சைன் வாங்கியிருக்காங்க, ஃபார்ம் சப்மிட் பண்ணியாச்சு, பணம் கேட்டதுக்கு வரல, வரும்போது தரோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் சைன்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து பணம் தரல. வீட்டுக்கு போகும் செல்லக்கூடிய வழியில் அவங்களுக்கு ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கு 6000 கிரெடிட்டட் அப்படின்னு. ஆனால் இவங்கள்ட்ட போய் திரும்ப கேட்கும்போது இல்லாமல் உங்களுக்கு பணம் இன்னும் வரல, நாங்கள் வரும்போது நாங்கள் கையில் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியுது நம்ம எங்கேயோ ஏமாற்றப்படுறோம் அப்படின்ற விஷயம். அதுக்கப்புறம் அந்த அந்த பையன், அவங்க அம்மாவோட பையன் வராங்க, வந்து கேள்வி கேட்கும்போது அங்கே அந்த அதிகாரிகள் வந்து அப்படி பம்புறாங்க, அப்படியே அவங்க பக்கத்தில் குசு குசுன்னு அப்படியே பேசிக்கிறாங்களாம், வேணாம் கொடுத்துருவோமா அப்படின்லாம், இல்லை இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு திமுக பிரமுகர் தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அங்கே வந்து பார்க்கறது, பேசுறது, இந்த அதிகாரிகளுக்கு எல்லாமே அவர் தான் வந்து இன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கறது. ஸோ அவர் மேலே தான் எங்களுக்கு ஒரு இது இருக்குது, எங்களுக்கு டவுட் அவர் மேலே தான் இருக்குது அப்படின்னு இவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இந்த மோசடியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா சென்ற முறை பெய்த மழையை விட இந்த அளவுக்கு குறைவான மழை தான் பெய்திருக்கிறது என்பது வந்து வானிலை தகவல் அறிக்கை மூலமாக தெரிஞ்சிருக்கு.
ஆனாலும் கூட சரியான முன்னேற்பாடுகள் செய்யாத காரணத்தினால் இந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல இடங்கள்ல வந்து அந்த கால்வாக்கரை ஓரமா இருக்கும், கால்வாக்கரை ஓரமா வீடு கட்ட அனுமதித்து இவங்க தானே. ஏழை மக்கள் அங்கே போய் வீடு ஏன் கட்டுறாங்க, இல்லை வீடு வாடகைக்கு ஏன் போகிறாங்க? அவங்களால அதான் கொடுக்க முடியும். அப்போ அதுக்கு அனுமதி கொடுத்து அது வீடு கட்டுறதுக்காக எல்லாம் பட்டாலாம் போட்டு கொடுத்து இபி கனெக்ஷன் கொடுத்து ஹவுஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அப்போல்லாம் வந்து அத்துமீறி கட்டப்பட்டதுன்னு யாருக்கு தெரியாதானே. வெள்ளம் வந்தோடனே இப்போ கேள்வி கேட்குறாங்க. இப்போ அந்த பாமர மக்கள் பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் போச்சு, ஸ்கூட்டர் ரிப்பேர், ஒருத்தர் பாவம் என்ன பண்ணுவார், ஸ்கூட்டர் வந்து ஒரு 2 நாள் வெளியிலே வர முடியல, ரோட்லாம் நிறுத்துறாங்க, ஒரு 3 அடி 4 அடி தண்ணி நின்று இருக்கு. அப்புறம் பார்த்தா ஸ்கூட்டர் ஸ்டார்ட் அப்புறம் முன்னே போனோம்னா அவ்வளோதான், கண்டம்டு, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. பட்டறையில் போய் கொடுக்க முடியாது, என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த மாதிரி நான் ஒரு இண்டிவிஜுவல் இன்சிடென்ட் சொல்கிறேன். இந்த மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஃப்ரிட்ஜு போச்சு, இது போச்சு, ஃபேன் சீலிங், இந்த சாதாரண இந்த ஃபேன் டேபிள் ஃபேன் போயிருக்கும், துணிமணிகள் நாசமாக போச்சு, நோட் புக்குக்கான ஒருத்தர் மாம்பழத்தில் ஒருத்தர் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தார், குழந்தைங்க நோட் புக்கெல்லாம் போச்சு, புதுசாக வாங்குறதுக்கு காசு இல்லை, இதான் இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பாதிப்பு வந்துருக்கு யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பாதிப்பு வந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்காக அது மத்திய அரசும் கொடுக்குறான். உங்கள் அப்பா வீட்டு காசு அவங்க கேட்டாங்க இல்லையா, அந்த காசு மத்திய அரசு கொடுத்ததில் ஒரு பெரும்பகுதி இருக்கிறது. அதில் பாஜக ஒரு பிரச்சாரம் பண்ணது நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அந்த கொடுக்குற 6000 ரூபாயில் 5000க்கு மேலே இவ்வளோ தொகை வந்து மத்திய அரசினுடைய பகுதின்னு அவர் சொல்கிறாங்க. அதை நம்ம இன்னும் கால்குலேஷன்லாம் போட்டு பார்க்கல. இருந்தாலும் மத்திய அரசும் பெரும் பகுதி கொடுக்கிறது. அப்படி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த காசை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதில் வந்து திருட்டுத்தனம் பண்ண முடியுமா, அதில் வந்து கொள்ளையடிக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள்னா உண்மையிலே இவங்கள மனுஷங்களே கிடையாது. யாருக்கா அப்படி மனசு வருமா பாருங்க, அது கண்ணால் பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது. அப்போ போய் அதில் போய் அந்த 6000 ரூபாயில் அடிக்கிறாங்க பாருங்க, ஏழை அடித்து ஏமாத்துறாங்க பாருங்க. அந்த சாபம்லாம் சும்மாவே விடாது திமுக, உண்மையிலே சொல்றேன். இது பாருங்க, குறுஞ்செய்தி வருகிறது, அதெல்லாம் இருக்கும்போதே இவங்க எந்த அளவுக்கு ஏமாத்துறான்னா, இவன் வந்து மற்ற கட்சியெல்லாம் இப்போ காங்கிரஸ் கட்சியோ மற்ற கட்சியோ பார்த்தீங்கன்னா திட்டங்கள் தீட்டி அந்த திட்டத்தில் ஏமாத்துவாங்க. திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா, திருடுவதற்காகவே திட்டங்களை வைப்பாங்க. ப்ராஜெக்ட் இட் செல்ஃப் ஃபார் லூட்டிங் மணி. அதுதான் இவனுக்கு உனக்குள்ள பெரிய வித்தியாசமே அதுதான். அந்த அளவுக்கு திருடுதலே பெரிய எக்ஸ்பர்ட். இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி எத்தனை இன்சிடென்ட் யாருக்குன்னு தெரியும், வெளியில் வராத எத்தனை இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்லாம் போகணும் என்று சொல்லி கேஸ் போட்டது. உடனே மக்கள் அவ்வளோ நாள் வெயிட், அதுக்கு டைம் எடுக்கும், அவ்வளோலாம் காத்திருக்க முடியாது, உடனே மக்களுக்கு போய் சேரணும் என்று கணம் நீதிபதி அவர்கள் சொன்னாங்க. அதனால் உடனே கேஷாக கொடுக்கணும். இப்போ இதுக்கு நீதிபதி பதில் சொல்லுவாரா? அப்போ இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கிறது, நீதிபதி பதில் சொல்வாரா? அப்படி கேள்வி தான். இதே நிர்மலா சீதாராமன் கேட்டாங்க, ஏன் பேங்க் அக்கௌண்ட்டில் போடல? இப்போ பாருங்க, இந்த வெள்ள நிவாரண பணிகளுக்காக வந்து கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது, 98% நாங்கள் பூர்த்தி பண்ணிட்டோம். மேயர் ஒரு % சொல்கிறாங்க, இன்னொரு அமைச்சர் இன்னும் 95% சொல்றாரு, 93%, 91%, எந்த % உண்மையோ தெரியாது. அப்புறம் இவ்வளோ வெள்ளம் அந்த அளவுக்கு பாதிப்பு வந்த பிறகு 4000 கோடியில் 5200 ஏதோ ஒரு கோடி ஏதோ ஒரு இது சொல்லிட்டு அதில் 42% செலவு பண்ணிட்டோம். இப்போ எந்த % ஏன் நடந்தது? எல்லாமே பொய். ஏன்னா உண்மை பேசுறவன் வந்து ஒரே மாதிரி பேசுவான், பொய் பேசுறதுக்கு ஞாபக சக்தி இருக்கணும். அது குரூப்பா பொய் பேசிங்கன்னா கோஆர்டினேஷன் இருக்கணும். கரெக்டா? அப்போ கோஆர்டினேஷன் இல்லாட்டினா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, லூட்டடிச்சு தானே, அது என்ன கணக்காக பார்க்க முடியும். ஆகவே மக்கள் பணத்தை கொள்ளையடித்து இருக்கக்கூடிய திமுக அரசு மீண்டும் இது மக்கள் புரிஞ்சுக்கணும், மீண்டும் புரிஞ்சுக்கணும். அதில் பாருங்க, அந்த தமிழக அரசு வந்து இதே போல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்கள் வாங்கி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து அந்த வானிலை முன்னறிவிப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து திறம்பட அதுக்காக 10 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றது என்றெல்லாம் சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தன்னுடைய நிதி அறிக்கையில சொல்லியிருக்கார் என்றெல்லாம் சொல்லி வந்தது பேப்பர்ல. அங்கிருந்து எந்த 10 கோடி ரூபாய் என்னாச்சுன்னு தெரியாது. அப்போ நாம கேள்வி கேட்ட போன செய்திகள் சிந்தனைகளில் 4000 கோடி உடைச்சது 4010 கோடியான்னு கேள்வி கேட்டோம். இப்போ என்ன வருதுன்னா, அது 10 கோடி இல்லை, 32 கோடி.
10 கோடியே என்ன செலவாச்சுன்னு யாருக்கும் தெரியல. 32 கோடி எங்க போச்சு? ஆகவே திராவிட மாடல் எல்லாமே இப்படி ஊழல் தான். மோடி அரசாக ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் வேலையை என்ன பண்ணாருன்னா, ஆதார் எல்லாத்துலயும் ஆதார் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஆதார் மொபைல லிங்க் பண்ணார். எல்லா பேங்க் அக்கௌண்ட்லயும் ஆதார் நம்பர் இருக்கணும், மொபைல் இருக்கணும், லிங்க் பண்ணார். இப்படி சொன்ன உடனே ஓடு கத்தி கும்மாளம் போட்டு, இது கூடவே கூடாது, மக்களுடைய தனிப்பட்ட பிரைவசி, அதில் நீங்க மூக்க நுழைக்கிறீர்கள் என்று கத்தியது யாரு பார்த்தா காங்கிரஸ் கட்சி, திமுக, இவங்கெல்லாம் சேர்ந்து. இப்ப தெரியுதா ஏன் கத்துனாங்கன்னு? ஏன்னா வெளிப்படையான நிர்வாகம் இருந்தால் ஊழல் பண்ண முடியாது. ஏன் பேங்க்ல போடல தெரியுது இல்லையா? ஆகவே எல்லாத்தையும் ஊழல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது கையை வச்சு அதை சுடணும். இதுதான் உங்களுடைய மனப்பான்மையை. இங்க பாருங்க, அந்த ஏரல்ங்கிற ஊர்ல நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே பேரிடர் அங்கதான், தூத்துக்குடி மாவட்டத்தில். வீடியோலாம் பார்த்தா அப்படி கண்ணில் தண்ணி வருது. அங்கே இந்த அளவுக்கு உயிரிழப்பு குறைவாக இருந்து மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் சொன்னால் மத்திய அரசு எடுத்த அந்த இராணுவம் எடுத்த நடவடிக்கைகள் மட்டும்தான் காரணம். உண்மையிலே சொல்ல முடியும், நம்முடைய தமிழக அமைச்சரவை போகவே இல்லைன்னே சொல்லலாம் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு, நிச்சயமா சொல்ல முடியும். ஆகவே இதெல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க, வானிலை அறிக்கை சரியில்லை, அப்பன் என்பது மரியாதைக்குரிய சொல்லா இல்லையா, இதெல்லாம் இவங்க இப்ப ரிசர்ச் பண்றாங்க. நான் மரியாதைக்குரிய அப்பா என்று சொல்லட்டுமா? என்ன திமிரு பாருங்க. மக்களுக்கு நிவாரணம் ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கூட துப்பு இல்லை அந்த அரசுக்கு. அதுக்கு மரியாதைக்குரிய அப்பா அவர்கள் அப்படி சொல்லட்டுமா என்று அதை வார்த்தைகளை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசுக்கு சரியான பாடம் புகட்டுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு 2024 வரப்போகிறது. மக்கள் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் மாவட்டத்தில் தற்போது பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது. இதில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. பாகிஸ்தான்லேருந்து இருந்து வந்த அந்த பயங்கரவாதிகள் இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்களை ரொம்ப கொடூரமாக தாக்கி, அதில் 2 பேரை கொடூரமாக தாக்கி அவங்கள்ட்ட இருந்த அந்த ஆயுதங்கள் எல்லாமே கூட கொண்டு போயிட்டாங்க. இது குறித்து இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் பேசும் பொழுது சொல்லியிருக்காரு, எதிர் தாக்குதல் நடத்தப்பட வேண்டும், நடத்தப்படுவது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லை தாண்டும் தீவிரவாதத்துக்கு பதிலடியே தீர்வு, முன்னாடி மாதிரிலாம் இருக்க முடியாது, இப்போ உடனுக்குடனே எதுவாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கணத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுற காலம் இல்லை இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அருமையான ஒரு அறிக்கை, மிக பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஒரு காலத்தில் இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா, இந்த மாதிரி பயங்கரவாதிகளுக்கு அப்படியே பணிஞ்சு போகக்கூடிய ஒரு சாஃப்ட் லாங்குவேஜில் பேசுவாங்க. பயங்கரவாதத்தை செய்யக்கூடியவர்களாம் ஆதரித்து அவங்களுக்கெல்லாம் இராணுவ மரியாதையெல்லாம் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யாசர் அராஃபத் பல விமானங்களை கடத்தியவர், சர்வதேச பயங்கரவாதியாக பல நாடுகளிலே அறியப்பட்டவர். அவருக்கு ஒரு இராணுவத்தை மரியாதை கொடுத்து ஒரு நாட்டினுடைய அதிபதி போல அவருக்கு எல்லா பாலஸ்தீன அதிபர் என்று சொல்லி அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது காங்கிரஸ் அரசு. இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த காரணத்தினால காஷ்மீர் நல்ல நிலைப்பாடு. இன்னைக்கு பாகிஸ்தான் பிச்சை எடுக்கக்கூடிய நாளா மாறி இருக்கு. இப்போ காஷ்மீர் பிரச்சனை கிட்டத்தட்ட சரியாகி கொண்டு வருகிறது. அப்பப்போ இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். ஏன்னா ஒரே நாளில் 70 ஆண்டு காலம் காங்கிரஸ் செய்ய தவறுக்கான வினைப்பை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஆனால் இப்படி நடக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்களுக்கு கூட பதிலடி நிச்சயம் கொடுப்போம் என்ற எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, சுருக்கமாக சொன்னோம்னா, இஸ்ரேல் ஹமாஸ் பயங்கரவாதத்தை எப்படி எதிர்கொண்டதோ அதே போல நாங்கள் செய்வோம். ஏற்கனவே செஞ்சிருக்கோம். அந்த பாலாகோட் என்ற இடத்துல அந்த பயங்கரவாத முகாம் நடந்த போது அங்கே உள்ளே போய் குண்டு போட்டு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு எல்லை தாண்டி சென்றவங்களுக்கு அந்த குண்டை போட்டு அவங்களை அழிச்சாச்சு, நிர்மூலம் செஞ்சாச்சு. இது செய்து காட்டியது மோடி அரசு. அதனால் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை பாகிஸ்தானில் இருக்குன்னா, ஒரு மீம் ஒன்று வந்திருக்கு. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளும் ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான்னு, வெளியில் போனோம்னா இப்போ பார்த்தாங்கன்னா அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இந்த பயங்கரவாதிகளாக
நமது நாடு பயங்கரவாதிகள்லாம் அனுப்புங்க சொல்ல கேட்டிருக்கோம். அப்படிப்பட்ட பயங்கரவாதம் இது வரைக்கும் கொடுக்கல. அந்த மாதிரி ஆட்களை திடீர்னு பார்த்தா லாரி மோதி செத்து போகிறான். யாரோ ஒரு இல்லை கல்யாணத்துக்கு போனால் ஒருத்தன் வந்து அடித்து சாகடிச்சிடுறான், இல்லை சுட்டு செத்து போயிடுறான். அப்போ நம்ம நாட்டின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் என்று அறியப்பட்டவர்கள் வெளியே தலை காட்ட முடியவில்லை பாகிஸ்தான்ல. சரி, வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கலாம்னு நினைச்சா கூட அந்த சமையல்காரனே விஷத்தை வச்சு கொண்டுடுறான். வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, வெளியே போக முடியல, யார் பண்றாங்கன்னு தெரியல. என்ன ஒரு வதந்தி வந்துட்டு இருக்குன்னா, அந்த தாவூத் இப்ராஹிம் போன்ற மும்பை நில உலக தாதா என்று சொல்வார்கள், அவன்லாம் கராச்சியில் தங்கியிருக்கான், அவன்லாம் கூட இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க, தெரியாத நமக்கு. ஆகவே அந்த அளவுக்கு பயங்கரவாதத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக நம்முடைய அரசாங்கம் ஒரு செயல்பாட்டு செய்து கொண்டிருக்கிறது. அதனால இப்ப என்னன்னா, அந்த பயங்கரவாதிகளுக்கு எந்த மொழியில் பேசினால் புரியுமோ அந்த மொழியில் பதில் தர நம்முடைய அரசு தயாராக இருக்கிறது, அந்த மொழியில் பதில் தந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அர்த்தம். கூடிய விரைவில் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டோடு சேர்ந்துரும், போரே புரியாமல் சேர்ந்துரும் என்றெல்லாம் அந்த அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதற்கான காலம் மாறி வருகிறது. அதனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்கிறேன், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு இயேசு சொன்னாரா என்னன்னு தெரியாது. இயேசு சொன்னதா எல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் கிறிஸ்துவ மதம் அப்படி கிடையாது. ஒரு கன்னத்தில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு மிதித்து ஆளை காலி பண்ணுறது கிறிஸ்துவ மதம். அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். இந்த கிறிஸ்மஸ்னால எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றியோ. ஒரு கோர முகம் கிறிஸ்துவ மதத்துக்கு இருக்கிறது. ஆனால் அவன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்து தான் வந்து எப்படின்னா, அப்படியே ஒரு சிலுவையில் அரைஞ்சிடறாங்க, ஐயோ பரமண்டலத்தின் பரமபிதாவே என்னை காப்பாத்துங்கள், என் மேல் இரக்கமில்லையா அப்படி கெஞ்சுறார். அப்படியே துடிச்சு செத்து போயிடுறார், சீல் வடிஞ்சு ரத்தம் வடிஞ்சு. அப்படி செத்து போன அந்த பணத்தை வந்து இவங்கள தெய்வமா கும்பிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் நம்முடைய நாட்டில் நாம் வணங்கக்கூடிய ஹிந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள்லாம் யாரு? நம்முடைய பாரத தாயை வந்து வந்தே மாதர பாட்டில் சொல்றாங்க தசப்பிரகரணதாரிணி, 10 கைகளிலும் 10 ஆயுதங்களை தரித்த துர்கையின் வடிவம் நீ. எல்லா கையிலும் ஆயுதம் இருக்கும். பிள்ளையாரோ முருகனும், முருகன்ட்ட வேல், ராமர்ட்ட அம்பு, சிவன்ட்ட திரிசூலம். சிவனை பத்தி சொல்லும்போது சிரித்து திரிபுரம் எரித்த சிவனின் சீற்றத்தீனான் ஒரு கவிதை இருக்கிறது. அவர் சிரிக்கிறாரு, அவர் சூலாயத்தை அப்படி எடுக்கிறாரு, பறக்கக்கூடிய 3 திரிபுர கோட்டைகளே அவர் தன்னுடைய நெற்றிக்கனாலே எரிச்சு தவிடுபடி ஆக்குகிறார். ஆகவே நம்முடைய கடவுள்கள் அத்தனை பேரும் கையில் ஆயுதம் தெரித்தவர்கள். பகவத்கீதையில சொல்றாரு, நான் அதர்மத்தை அழிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் கிருஷ்ணர் சொல்றார். சக்கராயுதத்தை கையில் வச்சு சொல்றார். ஆகவே ஒவ்வொரு சாமியும் கையில் ஆயுதம் வச்சிருக்காங்க. ஆகவே அப்படிப்பட்ட பாரதியார் சொல்றார் பாட்டு, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பான்னு சொல்றார். ஆகவே அதர்மத்தின் பால், பயங்கரவாதத்தின் பால் யார் சென்றாலும் மோதி மிதிக்கக்கூடியது துஷ்ட நிகிரக என்று சொல்வார்கள். அது இந்த தெய்வங்கள், நம்முடைய தெய்வங்கள் செய்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கக்கூடிய நாம், அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நாம், அதை நினைவுபடுத்திருக்க நான் நினைக்கிறேன். அதனால இதில் வந்து இன்னொரு செய்தியும் இருக்கிறது. இந்த பயங்கரவாதத்தை கையில் எடுத்தவர்களும் உங்களை சும்மா விட மாட்டோம், ஒண்ணுமே இல்லாமல் அழிச்சிருவோம், மறுக்கணத்தில் காட்ட மாட்டோங்கிறது ஒரு மெசேஜ். இன்னும் 2 மெசேஜ் இருக்கதா நான் நினைக்கிறேன். அது வந்து புதிர்ந்த உள் அர்த்தம் நான் நினைக்கிறேன். என்னன்னா, வெளியிலிருந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக, உள்நாட்டிலே பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக யாராக இருந்தால் அவர்களுக்கும் இதே போல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அது ஒரு மெசேஜ். இன்னொரு மெசேஜ் என்னன்னா, இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்காக இங்கே உள்ள பயங்கரவாதத்தை ஆதரிக்காத முஸ்லீம்கள் நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக போகாதீங்க. நீங்கள் ஆதரவாக போகாமல் இருந்தால் உங்கள் தரப்பில் உங்களை பயங்கரவாதத்திலிருந்து இஸ்லாத்தை காப்பாற்றக்கூடிய வேலையும் எங்களுக்கு இருக்கிறது என்ற மெசேஜும் இதில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதனை
இதை இங்கு உள்ள இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வெங்கடாதிரி சார். இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீர காமராஜ். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.